மற்றும் கல்லூரி மாணவர்கள் அரசின் திட்டங்கள் குறித்து பெற்றோர்களிடம் நண்பர்களிடமும் அதிக அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என கோவை வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் அர்ஜுனன் தெரிவித்துள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகத்தின் சார்பில் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு கண்காட்சி கோயம்புத்தூர் வஉசி பூங்கா அருகில் உள்ள காவலர் சமுதாய கூடத்தில் நடைபெற்றது. 5 நாட்கள் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு கண்காட்சியின் நிறைவு விழாவில் கோவை வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் அர்ஜுனன் கலந்து கொண்டு கண்காட்சியை பார்வையிட்டார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், இளைஞர் சக்திதான் இந்த நாட்டை முன்னேற்ற பாதையில் இட்டுச் செல்லும் என தெரிவித்தார். நிறைய திட்டங்கள் மத்திய அரசின் சார்பிலும் மாநில அரசின் சார்பிலும் இங்க நிறைவேற்றப்பட்டு வந்தாலும் அனைவருக்கும் இந்த கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி, உண்மையிலே இந்த விழிப்புணர்வு நீங்கள் செல்லும் பொழுது கண்டிப்பாக ஒவ்வொரு சாலை பாருங்கள். ஏனென்றால் இன்றைய சூழ்நிலையில் கல்லூரி மாணவர் மாணவிகள் நினைத்தால் ஒரு அரசாங்கத்தையே மாற்றக்கூடிய சக்தி இருக்கின்றால் அது மாணவ செல்வங்கள் நீங்க தான். அப்போ உங்களுடைய கொள்கையில் நீங்க இங்க கத்துக்கிட்ட அந்த கருத்துக்களை நீங்கள் மக்களிடம் சொன்னால் நம்புவாங்க. எங்களை கூட சில நேரம் அரசியல்வாதி அவர் அந்த கட்சிக்கு சாதகமா பேசி போயிடுவார் அப்படின்பாங்க. ஆனா உங்களிடம் அது இல்லை, அவசியம் அல்ல. ஒரு எனக்கே புதுவிதமான ஒரு அழைப்பு இருந்தாலும் இதுல போய் கலந்து கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொருக்கும் இந்த விழிப்புணர்வுனாலதான் இது வெளியுது. இது நீங்க கிராமத்து மக்கள்கிட்ட போய் சொன்னோம்னா அவங்க நம்பிக்கிறாங்க. சரி, நம்ம பிள்ளையோட படிச்ச பொண்ணு, நம்ம தம்பியோட படிச்ச தம்பி, இவங்கெல்லாம் சொன்னா உண்மையா இருக்கும். அதனால நான் வந்தோம் போனோம் என்று இல்லாமல் இந்த நிகழ்ச்சிக்கு எதற்காக வந்தோம்? ஏனென்றால் இங்க இருக்க அதிகாரிகள் அழகாக உங்களை பயன்படுத்தினால்தான் மக்களிடம் இந்த விழிப்புணர்வு